பார்த்தீங்கன்னா நம்ம பேபி இன் எல்லோ ரேபிட் சாப்டர் தான் விளையாடி போட போகிறோம். ஸோ இந்த ரேபிட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முயல் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறது, இந்த மொட்டையிட்டருந்து நம்மளுக்கு எஸ்கேப் ஆக இந்த ஒரு ரேபிட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணு, அதுதான் இந்த கதையே. பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ த ரேபிட். இப்போ ரேபிட் இப்போ அவங்களுக்கு வெயிட் பண்ணணும். வந்து ஓகே. ஸோ இப்போ இந்த முயல் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இந்த தடக்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேம் வந்து இப்போ லோட் ஆகுது. இதை பார்த்தீங்களா கைஸ், இப்போ நம்ம இந்த பேஸ் விளையாட போகிறோம். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எலிவேட்டர் ஆரம்பிச்சு முதல்ல காணுங்க யார் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஓகே. அந்த ரேபிட்டை ஃபாலோ பண்ணுங்க. பட் அந்த ரேபிட் சும்மா இப்போதைக்கு அந்த ரேபிட்டை போய் தேடுறான். விளையாட பண்ணுறது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இப்போ இந்த ரேபிட் எங்கே போயிருக்கோம். இப்போ நம்ம இந்த இது எடுத்துக்கலாம், வாட்டர்மெலான். நான் 12 வச்சுருப்பேன். தானே கரெக்டாக தான் இருக்குங்கிறேன், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பியானோவை வாசிக்கலாம். ஆராரோ சோமாரோ சோரோ ஐயாரோ அம்மாரோ நல்லாவே வாசிக்கிறீரோ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேமை முடிக்கிறாப்புல வர போகிறோம். அதை தொடர்புடையவே அவன் பறந்துட்டான். தேவையான மொட்டை உனக்கு. இப்போ கீழே போய் க்ரௌச், இந்த இடத்துல பேர் க்ரௌச் போல். ஸோ இப்போ கீழே வந்துட்டு இங்கே நேராக போகக்கூடாது, கொஞ்சம் வளைஞ்சி போவேன் இதுக்கு போல். இங்கே மேலே வந்து ஒரு இடத்துல இந்த கிங் ஃபுல்லுபேங்கிற ரெக்கார்டு இருக்குது. இந்த ரெக்கார்டை வச்சு தான் நம்ம அதை குழந்தைகிட்டு இருந்து குழந்தைன்னு குட்டிச்சாத்தாங்கன்னு மொட்டைங்கன்னு இப்படி தான் நல்லா சொல்லணும். அவன்கிட்ட இருந்து அந்த சாவியை வாங்குறதுக்கு இப்போ இந்த பாட்டை தான் நம்ம போட்டவனே. டே மொட்டை தான் உனக்கு பிடிச்ச பாட்டு வருது, எங்கடா இருக்க வாடா. நான் போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுவா, நான் வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக போய் அந்த ரேபிட் நான் கண்டுபிடிக்கணும். கால் எலவேட்டர். இப்போ நான் போய் பவரை வேற போடுது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவர் போட்டாங்க கைஸ். இப்போ இந்த பவர் போட இடம் எங்கன்னா தெரியலையே. அது எங்கே வந்திருக்கோம், எங்கே ரேபிட் ஃபோட்டோ இருந்துச்சுல.
இங்கிட்டு இதுக்குள்ளேயே போங்க. லாஸ்ட்டில் இருக்குன்னு தெரியுங்க. நான் வந்து உங்களுக்கு சும்மா டெஸ்ட் பண்ணேன். அக்கா ஐ மீன் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கனே. ஐ மீன் அதாவது எனக்கு இங்கே தான் இருக்கு தெரியும். நான் சும்மா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணேன். அப்போ டெய்லி என்னோட கேமில் வீடியோஸ் தான் பார்க்குறீங்க டெய்லி அப்படின்னு எனக்கும் தெரியும். அதனால் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு தெரியும் எல்லாமே. ஆனால் நான் உங்களுக்கு எப்போவுமே நான் உங்களுக்கு என் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே நான் டெஸ்ட்டு தான் வைக்கிறேன். ஸோ என்னோட அந்த பாக்ஸில் தான் இருக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாத்தையுமே நான் எடுத்து கீழே போட்டுட்டு பார்ப்பேன். நிறைய இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து போடணும். அப்போ தான் நம்மளுக்கு தேவைப்படும் போது கீழே பார்த்தோன்னே எடுத்துடலாம். ஒவ்வொன்றும் இப்படி கீழே போட்டுட்டு இல்லை இப்படி போட்டுட்டோமா, இப்போ அடுத்த இது எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இவங்களுக்கு எல்லாத்தையும் பக்கத்துல நான் தான் இங்கே பார்த்தீங்களா இந்த மொட்டை செய்கிற வேலை தாங்க முடியல. வாங்க நம்பர் வச்சுருப்பான். ஓகே 43 அப்புறம் 17 43 17 இதை பற்றி வருது. அப்படி இருக்கு. அப்படி கீழே போட்டுட்டு இப்போ நம்ம போய் நம்ம இதை எடுத்து வைக்கணும். இதுதான் எலவேட்டர். இப்படி பண்ணி வச்சுக்கணும் இந்த மொட்டை. ஸோ இப்போ நம்ம இந்த எலவேட்டர் இருக்கிற இடத்துக்கு போகணுமா? யா, இப்போ அந்த எலவேட்டர் ஒர்க் ஆகுறாங்க. ஸோ வாங்க போய் எலவேட்டர் உண்மையிலே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இந்த மொட்டை நம்மளுக்கு தொட்டு வரானே இந்த மஞ்சள் சாரி. ஓகே, இது வந்து நேராக போய்கிட்டே இருக்கணும். இதான் நம்ம நிற்காமல் இப்படி போயிட்டு கரெக்டாக கிளிக் பண்ண இந்த மொட்டை வந்துட்டோன்னா அதுதான் இந்த மொட்டைட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். எனக்கு இந்த கேம்லாம் தெரியும். பச்சை பிள்ளைங்க கேம்ஸ் இதெல்லாம் விளையாடுறதே ரொம்ப ஈஸி தெரியுமா? இதுதான் இந்த எக்ஸிட். இப்போ வந்து நம்ம அந்த மொட்டைட்டு வந்து எக்ஸிட் ஆகிறது தான் மொட்டை பாட்டி. அவன்கிட்ட எஸ்கேப் ஆக போகிறோம். மொட்டை எல்லாம் எல்லாம் ரிவர்ஸ் சைடில் இருக்காப்புல இருக்கு. இந்த படி அங்கே இருந்தது இங்கே வந்துருக்கு. இந்த மொட்டையும் இங்கே இருந்து வெளியே வைக்கும். ரெக்கார்டிங் அப்படியே நம்ம ஃபோன் கார்டுக்கு நிறைய எடுத்துக்கலாம். கணக்கன்னு எடுத்துட்டு காட்டியே இருக்கு அந்த மொட்டையை. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் சாவி இல்லவே இல்லை. அந்த மொட்டையை போட்டு அடியே குளிக்கலே போடாமல் அந்த அந்த பயங்கரமாக மொட்டையை போட்டு சுடுக்குதுன்னு சுட்டு. நான் இப்போ இந்த மொட்டையை அடுத்து வேற என்ன செடிக்க போகிறோன்னா அடுத்ததான் இந்த இதான் சார் அடிக்கிறது. ஆவுடா மொட்டை ஐப்ரோ
ரெண்டு கண்ணு அப்படி சொல்லி அவன் எப்படி கண்ணு வச்சுக்கிறான். சரி பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக கண்ணை வச்சுக்கிட்டு கண்ணன் இவனுக்கு பேர் ஏமா அந்த கண்ணு தலையன் கண்ணன் வேண்டாம். வாய் பேர் இருக்க போது முட்டையை கவனி இந்த பபுள் கண்ணை எடுத்து முட்டையை சுற்ற வேண்டியது. முட்டை வாங்க முட்டையை எழுதிட்டுருங்க சுட்டு போட்டு அடித்தர சூப்பர் நல்லா அழுவு அழுவு இப்போ 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 இந்த கண்ணாலையும் சொல்லுங்க. கண்ணா கூகுளி அந்த சைடில் தெரியல அந்த பாருங்க எல்லாம் இந்த இருக்கிற கூகுளிக்கு இப்போ இந்த கூகுளிக்கு எடுத்துட்டு கரெக்டாக ஒரு கண்ணு அடிச்சு ஒன்று பார்த்தீங்களா முண்டைக்கண்ணு முனியம்மா முண்டைக்காய் இப்போ நான் இந்த முட்டைக்கு போய் நான் சாப்பாடு இந்த முட்டைக்கு என்ன பண்ணா அப்பா நீங்கள் சூடு பண்ணி கொடுங்க வாய் சூடாகிட்டு. ஆமாம் இல்லை நல்லா சூடு பண்ணி கொடுப்போம் வாய் சூடாகும். ஓகே காய்ஸ் இன்னைக்கு ஃபஸ்ட்டு இல்லவே இல்லை காய்ஸ். அந்த ஷீப் சாப்பிட்டு போய் கீ இல்லை. இப்போ இந்த கீ இங்கே இருக்குது. சரி இந்த கீ எதுக்காவது உதவு நம்ம போது இங்கே ரெடி ஆகிடுச்சு. பால் ரெடி ஆகிடுச்சு. எங்கே பால் இந்த சில பால் எல்லா கிளாஸும் இது கடைசி கிளாஸ் மட்டும் நம்ம மொட்டை தலையிலே போடுறோம். வாங்க கண்ணு கை கண்ணு வச்சுட்டோம். யார் கட்டுறா ஒன்று அந்த கண்ணை இதுவும் பண்ண இப்பவே இந்த பொண்ணு நாங்கள் டெய்லியும் இந்த கண்ணை நாங்கள் டெய்லியும் எங்களோடய வச்சுருவோம். அதுக்கா எங்கே தூச்சி கீழே பாருங்க. அங்கே ஈகக்கு சரி ஈகதுக்கு ஈகது கீழே இருக்கா இல்லையா? நம்ம பால் பாட்டில் இருக்காங்க. இந்த பால் பாட்டில் வேணும் கரெக்டாக அவன் கத்துவானே என்ன பண்ணுறது. பால் பாட்டில் இல்லைன்னு பபிள் கண்ணு போட்டு காட்டு கண்ணு வெளியே வெளியே வேண்டியதுதான். முடியாது போடா தூக்கிட்டுலாம் இருக்க முடியாது. போடா தூக்கெல்லாம் வேணாம். நம்ம பாட்டுக்கு இந்த சாகி எடுத்துட்டு டேரெக்டாக மேலே போயிட்டு கதவை நம்ம பாட்டுக்கு திறந்துட்டு கவர் பண்ணிட்டு கிளம்புவோம். ராஜாவும் போடா முட்டை. இந்த முட்டையை இந்த முட்டையை கதுக்க தேவையில்லை. இந்த முட்டையை எழுத வந்துடும். முட்டையை தூக்காம என்னெல்லாம் பண்ணுறாங்க போட்டு வந்துடுங்க. அழுவ விடுங்க கீழே போட்டு. இல்லை இது பண்ணுங்க லாஸ்ட்டாக நம்ம சொல்லுண்டோம் வேணான்னு பேபி டூ இப்போ போனால் நம்ம பின்னாடியே வருவோம். முட்டை அழுவ விடுங்க முட்டையை அழுவ விட்டா ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும். எதுவும் வராது. வந்துட்டா இந்த முட்டை வந்து இது போட்டுட்டு முட்டை அமைதியாக படுக்கிறான். ஃபீஸ் ஒன்று தானே இங்கே போட்டுருந்துச்சு. 7வது பூனையும் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்து இன்னும் இங்கே எத்தனை பூனை வைக்கணும் எத்தனை நம்ம எடுக்க தேவையில்ல இல்லையா? அந்த முயல் வந்து நம்ம எடுக்க வேணான்றது அவன் கடைசியாக எடுக்கவும் தேவையில்லை. அவனை எடுத்தான் நம்ம போய் போட்டோன்னா பெரிய பிரச்சனை ஆகும். இந்த முயலோட இதை மீறினாப்புல இருக்கும்.
யா ஆனால் இருக்க அந்த இது அந்த முயல் தான் நம்மளுக்கு எண்டில் எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணும். முயல் பேச்சு கேட்கணும். இந்த முயல் பேசுனா கேட்டாங்க, ஏன்னா அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இருக்கான் டிவியை பார்த்துருக்கூடாது யாரும். லைஃப் டிவியும் பார்க்காதீங்க. இந்த கேம்லேயும் சரி, அவங்க அந்த கேமை நம்ம டிவி பார்க்க வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்களோ நம்ம பார்க்க முடியாது. டிவி என்னன்னாலும் பார்க்கக்கூடாது கைஸ். டிவியை பார்த்தீங்கன்னா வீடியோ அடிக்க மாட்டீங்க, இந்த கேமில் வீடியோ அடிக்க மாட்டீங்க. இப்போ நம்ம மேலே கரெக்டாக இங்கே இருக்க அந்த மொட்டை மோச்சிக்கிட்டு பார்த்தீங்களா. இப்போ அந்த மொட்டையிட்டு நம்ம எஸ்கேப் போகணும். நேராக போகணும். நான் நேராக போயிட்டே இருக்கேன். அது ஒரு மாதிரியாக இருந்துச்சுதான். அவன் ரொம்ப இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த மொட்டை பையன். ஷவர் போட்டேன் பண்ணே பார்த்தாலும் பயம் இல்லை. ஃப்ரெண்ட்லி பாய். ஐயா ஐயோ ஓகே. இப்போ நான் உடனே தூக்கிட்டு போய் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இல்லை போட்டு போயிட்டு வா, நல்லபடியா இரு. இப்போ போகலாம். இந்த ரேபிட்டை பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு வரதுக்கு ஒரு வழியில் அவங்க வச்சுக்கிது. ஃபஸ்ட்டு முதலே பயந்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சுனிக்கார பொம்மைட்டு ஒரு எக்ஸிட் அந்தாகிட்டு எக்ஸிட் கிடச்சிக்குது. இடம் போயிட்டே இருக்குன்னு அவளை பார்த்து பயந்தாங்கோடின்னு எழுதி வச்சுருக்கான். ஏன் அவங்க பெரிய பயந்தாங்கோடி இல்லையோ? இதான் அடுத்ததான் என்ன பண்ணணும், கிராஷ் பண்ணி மோத வைப்போம். அடுத்து அதை வந்து எஸ்கேப் ஆயாச்சு. கால் பாட்டிலில் வச்சு மறைச்சிட்டான். இன்னும் எஸ்கேப் ஆகிட்டு அவ்வளோதான், மொத்தமாக எஸ்கேப் ஆயாச்சு. ரேபிட் முழுசாக எடுத்துட்டேன். ரன் லிட்டில் ரேபிட், யூ ஆர் நாட் த ஒன்லி ஒன், தேர் வில் ஆல்வேஸ் பி மோர். நிறைய பேர் இருப்பான்னு அவனே சொல்லிட்டான். அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். ஆமாம், கேமே முடிஞ்சு சாப்டர் முடிஞ்சு. அவ்வளோதான். பை கைஸ்.